அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசி முடிச்சுட்டு இரவு நேரம் ஒரு 9:30 இருக்கும் ரயிலுக்காக காத்திருந்தோம். காத்திருந்த அந்த ரயில் நிலையத்தில் பக்கத்தில் ஒருத்தர் அவரும் காத்திருக்கிறாரு. ஒரு குடும்பம், ஒரு குட்டி பையன், ஒரு குட்டி பொண்ணு, ஒரு அப்பா, ஒரு அம்மா நிற்கிறாங்க. அந்த நிறுத்தாரே அவர் புகை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. தூரத்தில் ரயில் வருவது தெரிந்து விட்டது. பிரகாசமான அந்த வெளிச்சம் தூரக்க வந்தவுடனே இந்த புகை பிடிக்கிறவர் என்ன செய்கிறாரு, அந்த கடைசி துண்டு, நெருப்பு கணக்கிற துண்டு, அதை அப்படியே கீழே போட்டுத்தார். கீழே போட்டு இவர் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில் வந்தவுடனே ஏறுறதுக்கு தயாராகிட்டார். அந்த கீழே விழுந்திருக்கிற அந்த நெருப்பு துண்டினுடைய அந்த பகுதி இருக்குதே, புகை வருகிறது. இந்த பக்கத்தில் இருந்த குடும்பத்தில் இருந்த ஒரு குட்டி பையன் ஒருத்தன் அந்த நேரத்தில் கூட வேகமாக ஓடி வந்து அவன் பூட்ஸ் காலால் அந்த நெருப்பு துண்டை அணைச்சிட்டு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் நின்றுட்டான். அப்புறம் ட்ரெயின் வந்தது, எல்லாரும் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிட்டோம். அந்த குட்டி பையன் இருக்கிற அந்த குடும்பம் அப்புறம் நான் எல்லாம் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் எதிரெதிர் சீட்டு தான். அந்த பையன் செஞ்ச செயல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா பொது இடம், ரயில் வந்து விட்டதுன்ற அவசரத்தில் அந்த நெருப்பு துண்டை குப்பை தொட்டியில் போடணுன்ற அளவுக்கு கூட அந்த பெரியவர், சோகால்டு பெரியவர், வயது முதிர்ந்தவருக்கு விவரம் பத்தலை, அது மாட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த குட்டி பையன் அவன் போய் அதை அணைச்சிட்டான். அந்த செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்புறமா ரயிலில் போகிறப்ப கேட்டேன், உனக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க, அது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்டேஷன் தள்ளி இருக்கிற ஊர் தான் அது. நான் எங்கள் தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்கிறாங்க. சனி ஞாயிறுனா நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டு திரும்ப கோவைக்கு போயிடுவோம். போன தடவை இது மாதிரி வந்தப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான் நெருப்பு துண்டு, சிகரெட் துண்டு கீழே போட்டு போயிட்டார் அங்கிள். அப்போ இவ சும்மா இல்லாமல், யார் பக்கத்தில் இதை விட ஒரு வண்டு ஒன்று உட்காந்துருக்கு, இவ சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் விளையாடுறா அப்படின்னு ஓடி போயிட்டு வந்ததில்ல. காலில் ஷூ கூட இல்லையா, அப்படியே காலால் அதை மிதித்து இவ கால் புண்ணாய் போச்சு அங்கிள், கால் சுட்டுடுச்சு. அதனால தான் இந்த தடவை நான் மறுபடி போய் அவ செய்யறதுக்கு முன்னால் நான் அணைச்சிட்டேன் அப்படின்னா. பொது இடங்களிலே நாம் நடந்து கொள்ளுகிற விதம் கவனமாக, நெருப்பு துண்டு மாதிரி பிறரை சுட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல பேர் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. வீட்டிலையே ஒழுங்காக தான் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம வீடுன்றதுக்காக எப்படி வேணா இருக்கலாம் என்ன, நம்ம வீடுன்றதுக்காக அப்படியே துப்புவோமா, தரையில் ஹாலில் உட்காந்துருந்தா அப்படியே துப்புவோமா, குப்பையை அங்கேயே போடுவோமா, வாழைப்பழம் சாப்பிட்டு தோலை அங்கேயே போடுவோமா, வேர்க்கடலை உரிச்சு சாப்பிட்டுட்டு வேர்க்கடலை தோலெல்லாம் போட்டு போவோமா, மாட்டோம். ஆனால் இவ்வளவையும் பொது இடத்திலே செய்கிறோம். அட கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட்டு வரலாம் இல்லை, அந்த அர்ச்சனை கொடுத்த தேங்காவை அவர் ஐயர் உடச்சி தருவார்னா அந்த பிரகாரத்தில் அங்கேயே உக்காந்து அந்த உடைச்ச தேங்காவை மறுபடி தரையில் 2 தட்டு தட்டி குரங்கு மாதிரி அந்த தேங்காவை தின்னுட்டு அந்த தேங்காய் சில்லு அங்கேயே போட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்துருக்குறேன். அட கோவில் பிரகாரம் வயசானவங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்களே, காலில் அந்த தேங்காய் சில்லு குத்தினா ரத்தம் வருமே. பிறரை பற்றிய அக்கறை பொது இடங்களில் நமக்கு மிக மிக தேவை. மற்றவர்களால் நமக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் நம்முடைய சொல்லோ நம்முடைய செயலோ மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்ற அக்கறை பல பேருக்கு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியே பொது இடங்களில் பயணங்கள்லாம் அடிக்கடி போகிறவங்களுக்கு நிச்சயம் தோன்றும். இரவு பயணம் ரயிலில் போகிறப்போ ராத்திரி 11 மணி 12 மணி ஏதாவது ஸ்டேஷனில் ஏறினா செல்ஃபோனில் கத்தி பேசுவாங்க, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இரவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்களே, நாம் அவங்கள தொந்தரவு பண்ணுறோமே, எந்த கவலையும் இருக்காது. அந்த உலகத்திலேயே செல்ஃபோன் பேசுகிற அவரும் அதன் மறுமுனையிலே இருக்கிற அவரும் தான் உலகத்தில் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசுவது, பாடலை பெரிதாக வைப்பது, அந்த நேரத்தில் சினிமா பார்த்துக்கிட்டு அந்த வாசம் பிறரை தொந்தரவு செய்வது பொது இடங்களில் எப்படி நடப்பது. சார், லியோ டால்ஸ்டாய் ஒரு விருந்துக்கு போகிறார், அருமையான நிகழ்ச்சி. ஒரு விருந்துக்கு போகிறார், அவர் கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடந்து வரார். அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் பாருங்க, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அப்படியே திருப்பி பிடிச்சிக்கிட்டாராம். திருப்பி பிடிச்சிக்கிட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை தலைகீழ வச்சுக்கிட்டு நடந்து வரார். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன டால்ஸ்டா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் தலைகீழ இருக்கிற வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு வரப்போ கொஞ்சம் தடுமாறுகிறார், நடை சரியில்லாமல். அவர் சொன்னார் பாருங்க, இல்லை நான் இங்கே சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கிறீங்க, தூய்மையாக ரொம்ப அழகாக இருக்குது, இந்த வாக்கிங் ஸ்டிக்கை ஊனிக்கிட்டு தான் நான் தரையில் நடந்து வந்தேன் வீதியில்,
அந்த வீதியில் இருக்கிற அழுக்குலாம் வாக்கிங் ஸ்டிக்கின் அடிப்பகுதியில் ஒட்டியிருக்கும். இப்போ அப்படியே நான் அதை இங்கே வீட்டுக்குள்ளே வச்சு நடந்தேன் அப்படின்னா இந்த அழகான தரை கம்பளம் அழுக்காயிடும். அதனால தான் திருப்பி வைத்து கொண்டு நடந்தேன் அப்படின்னார். தான் நடப்பது தடுமாறினாலும் கூட பொது இடத்தில் நடந்து கொள்ளுகிற விதம் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும்ன்றதில் டால்ஸ்டாய்க்கு இருந்த அந்த பிடிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்மால் பிறரோ பிற இடங்களோ மற்றவர் மனங்களோ எந்த வகையிலும் களங்கப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்பதை ரயில் நிலையத்திலே இருந்து அந்த பிள்ளை பிஞ்சு குழந்தையிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். டால்ஸ்டாய் மாதிரியான பெரியவர்களிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் செயலும் சொல்லும் ஒரு காலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்கிற உரிமை ஒருபோதும் யாருக்கும் கிடையாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.